பிரைஸ் த லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் கடைசி வாரத்தில் ஆன்லைன் மூலமாக எங்களோடு சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். சங்கீதம் 117 நாம் வாசிக்க போகிறோம். வெறும் 2 வசனங்கள் தான் இந்த அதிகாரத்தில் உண்டு. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் பாட போகிறோம். பாடலாம் எங்களோடு சேர்ந்து பாடி. எஸ் லார்ட், உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறை உள்ளது. எஸ் ஜீசஸ். எங்களோட கைகளை தட்டி, ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். ஜாதிகளே ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளதே. அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளதே. கைகளை தட்டி, ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை நல்லா கம்பீரமாக பாடுங்கள், ஜனங்களே எல்லோரும் ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். மீண்டும் சொல்லுங்க, ஜாதிகளே எல்லோரும் ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளதே. அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே, என்றென்றைக்கும் உள்ளதே. சொல்லுவோம், கர்த்தர் என்பர், கர்த்தர் என்பலனும் கீதமும் மாணவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் மாணவர். சொல்லுங்க, கர்த்தர் என்பலனும் கீதமும் மாணவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் மாணவர். அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே, கர்த்தரின் உண்மை இயேசுவே. ஓ, அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளதே. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். ஜாதிகளே ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். சொல், நெருக்கத்தில் இருந்த என்னை, நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டா, விசாலத்திலே என்னை அவர் வைத்தார். நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டா, விசாலத்திலே என்னை கைகளை உயர்த்தி, அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளதே. அவர் நம்மேல்
வைத்த கிருபைகள் பெரியதே. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளதே. ஜாதிகளே ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். ஜனங்களே எல்லோரும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாடுங்கள். மீண்டும் நம்ம இரண்டாவது சரணத்தை நம்ம பாட போகிறோம். நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டார், விசாலத்திலே என்னை அவர் கொண்டு வைத்தார். இந்த ஏப்ரல் மாதத்துல காணப்படுகிற எல்லா நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி மே மாதத்துல ஒரு விசாலமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர போகிறார். விசாலமான இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு சேர்க்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னோட சேர்ந்து இந்த இரண்டாவது சரணத்தை பாடுறீங்களா? நம் சத்தத்தை கேட்கிற ஒரு உண்டு. சொல்லுங்க. நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டா, விசாலத்திலே ஓ நெருக்கத்தில் இருந்த சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. அப்பா மீண்டும் மீண்டும் சத்தத்தை உயர்த்தி, நெருக்கத்தில் இருந்த என் சத்தம் கேட்டா. இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சு சத்தத்தை கேட்டவர். மீண்டும் சொல்லுங்க. எஸ் லார்ட், எங்களை விசாலமான இடத்துக்கு என்னை அவர் வைத்தார். அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே. இயேசுவே அவர் நம்மேல் வைத்த பெரியதே. என்றென்றைக்கும் உள்ளதே. சொல்லுங்க. அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உங்க சத்தம் எழும்பட்டும். மீண்டும் ஒரு விஷயம். அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளதே. மீண்டும் சொல்லுங்க. அவர் நம்மேல் வைத்த கிருபைகள் பெரியதே. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளதே. நல்ல கைகளை தட்டி, அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். வல்ல கிருபை, அது நல்ல கிருபை, வழுவாமல் காத்திட்ட சுத்த கிருபை. ஆமென். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவின் தெய்வம் நம்முடைய தெய்வம். இந்த பாடல் எங்களோடு சேர்ந்து அவருடைய கிருபையை கொண்டாடுவோமா? ஹல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. சொல்லுங்க. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்தி. கைகளை அசைத்து அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அக்கினியில் சூளையில் வெந்து வந்து போனாலும் கிருபை தாங்கினதே. முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியில் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே.
என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. கைகளை உயர்த்தி அல்லே அல்லே லூயா மகிமைப்படுத்துங்க. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகவில்லையே. அல்லே 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 லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே. எஸ் லார்ட். பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கின வேளையில் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை முழு பலத்தோடும் கர்த்தரை மகிமைப்படுது. அல்லே. எஸ் லார்ட். உம்முடைய கிருபை எங்களை வாழ வைத்தது. ஓ அல்லே. ஓ அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே அல்லே. Thank you Jesus. Thank you Lord. உமக்கே மகிமை. லூயா அல்லே. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. சொல்லுங்க. நல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை. தண்ணீரிலே மூழ்காமல் முழு பலத்தோடு அல்லே 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 லூயா அல்லே. எஸ் லார்ட். அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே. ஹalleluya. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஹalleluya. பக்தன் பவுல் சொல்லுகிறார், நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. ஹalleluya. அவருடைய கிருபை நம்ம நசுங்க விடாது. நம் வாழ்க்கையில் அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. எனவே அவருடைய கிருபையை தொடர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். அவரை நாம் அப்படியே வர்ஷிப் பண்ண போகிறோம். அப்படியே கண்களை மூடி நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி வலுவாமல் காக்கிற கிருபை. அவர் தான் வாழ்க்கையில் துவக்கமும் முடிவுமா இருக்கிறார். His grace will sustain you. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. அதனால இந்த பாடலை பாட போறோம். வலுவாமல் காத்திட்ட தெய்வமே, என் வலக்கரம் பிடித்தவரே. அதுக்கு முன்பாக கைகளை உயர்த்தி தேங்க்யூ பண்ணுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நாங்கள் வழுகி விழுவதில்லை. நாங்கள் வழுகி விழுவதில்லை. தாவீது தான் சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்தில் கொண்டு போனீங்க, என்னை விசாலத்தில் வைத்தீங்க. சங்கீதம் 18 ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தாவீது இப்படி சொல்லுகிறார், என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினார். எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க கால்கள் வழுவாதபடி அவர் உங்களை பாதுகாத்தார் என்று? அப்படியே கைகளை உயர்த்தி அப்படியே ஆராதிக்க போகிறோம். நம் கால்களை தள்ளாட ஒட்டா நம்மை காக்கிற தெய்வம் உறங்கா. இந்த பாடலோட சேர்ந்து பாட போறீங்க. வலுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே. நீங்க சொல்லுங்க. வலுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம்
இறங்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே. சொல்லுவோம். ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நாவிருந்தால் வாழ்நாள் எல்லாம் உம்மை வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதையே. நான் உள்ளளவும் துதிப்பேன். என் மேலும் தன்னை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீரையுதே. மீண்டும் சொல்றீங்க. என் மேல் உன் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நீரையுதே. உம்மன்பால் நீரையுதே. கைகளை உயர்த்தி. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்ல போதாது. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாது. ஆயிரம் நாவிருந்தாலோ நாவிருந்தா நன்றி சொல்ல போதாதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. நான் உள்ளளவும் இயேசுவே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. மீண்டும் எத்தனை எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் சொல்லுங்க. இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. தகப்பன் நான் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தாலும் சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்களா? எஸ் லார்ட். Shabarabarakandorodara Shedere madere bodoro Remalarabase நான் உள்ளளவும் துதிப்பேன் நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. இன்னொரு பாடல் நாம் பாட போகிறோம். என் உறைவிடம் உமது நாமம்
என் மறைவிடம் திரு ரத்தம். இந்த பாடல் வந்த கதையை நான் சொல்லிட்டு பாடின அர்த்தம் உள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். என்னுடைய மகன் பிறந்து சில மாதங்களே ஆனது. அப்போதான் புதுசாக ஒரு வியாதி வந்தது, டெங்கு ஃபீவர். அச்சுறுத்துகிற காரியமாக இருந்தது. அந்த கொசு மூலமாக அந்த டெங்கு ஃபீவர் வருகிறது என்று கேள்விப்பட்ட உடனே எல்லா கொசுவும் பார்த்தா டெங்கு கொசு மாதிரியே தெரிஞ்சு பயம். ஐயோ, என் மகனை அது தீண்டி விடுமோ? அப்பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். பவுல் அப்போஸ்தலனை விரியன் பாம்பு சீண்டின பிறகு ஒண்ணுமே நடக்கல அவனுக்கு. அந்த பாம்பின் விஷம் அவனுடைய சரீரத்தில் இறங்கவே இல்லை. அதுதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஒரு விரியன் பாம்பின் விஷமே தேவ மனுஷனுக்குள்ள இறங்கலைன்னா, தேவ பிள்ளைகளாகிய உங்க மேல ஒரு கொசும் இருக்கிற விஷம் உங்களுக்குள்ள இறங்கிருமா? அப்பதான் எனக்கு தைரியம் வந்தது, எனக்கு விசுவாசம் வந்தது, இந்த பாடலும் வந்தது. என் உறைவிடம் உமது நாமம், என் மறைவிடம் திரு ரத்தம். Your blood is a hiding place for me. என் மறைவிடம் உம்முடைய ரத்தம் ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 37 அந்த வசனம் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு மறைவிடமா இருக்கிறார். You are my hiding place. அந்த வசனம் லிரிக்ஸ்ல வரும். சங்கீதம் 32:7 அந்த வசனம் இருக்கிறது. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, Lord you are my hiding place? என் மறைவிடம் நீங்க தான் ஆண்டவரே, என் உறைவிடம் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த பயத்துக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாட போறீங்க. Thank you. என் உறைவிடம் உமது நாமம், என் மறைவிடம் திரு ரத்தம். என்னோட சேர்ந்து, என் உறைவிடம் உமது நாமம், என் மறைவிடம் திரு ரத்தம். உம்மை உயர்த்துகிறோ இயேசு ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோ இயேசு ராஜாவே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமே உம்மை புகழ்கின்றோ, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே உம்மை. மீண்டும் சொல்றீங்களே, என் உறைவிடோ, என் உறைவிடோ உமது நாமம். அப்பா பார்த்து சொல்லுங்க, என் மறைவிடம், என் மறைவிடம் திரு ரத்தம், என் உறைவிடம் உமது நாமம், என் மறைவிடம் திரு ரத்தம். கைகளை உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோ இயேசு ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோ இயேசு ராஜாவே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமே உம்மை புகழ்கின்றோ, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. அல்லே அல்லேலூயா. Come on, worship him. அவர் ஆராதிங்க. பிரச்சனையை விட்டுட்டு பிரச்சனைக்கு சொல்யூஷனாய், அர்த்தமாய், காரணமாய் இருக்கிற இயேசு ஆராதிங்க. இயேசுவே அல்லேலூயா. நீ ஒருவரே பரிசுத்தர். சொல்லுங்க, நீ ஒருவரே பாத்திர. எல்லா உதடு சொல்லிட்டு, நீர் ஒருவரே, நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பாத்திர. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசு ராஜாவே, உம்மை
இரக்கத்தில் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யமே உம்மை புகழ்கின்றோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமே உம்மை. கைகளை உயர்த்தி அல்லே அல்லே. Thank you Father. அல்லே அல்லே. முழு பலத்தோடு இயேசுவை ஆராதியுங்கள். அல்லேலூயா அல்லே. நீ ஒருவரே உயர்ந்தவர், நீ ஒருவரே பெரியவர், நீ ஒருவரே உயர்ந்தவர், நீ ஒருவரே. மீண்டும் சொல்லிக்கொண்டு அவரை பெருசுப்படுத்துங்க. அவரை நீ ஒருவர். நீங்க எல்லா நாமத்திற்கும் உயர்ந்த நாமம், எல்லா நாமத்துக்கும் பெரிய நாமம், பெரியவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசு ராஜாவே, உயர்த்துகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமே உம்மை தொழுகிறோம். ஓ இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. கைகளை உயர்த்தி அல்லே. ஷமரபா கஸகரோ. தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் உணர்வார்களாக, எல்லா தடைகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தில். Let people be connected with your presence. தேவ பிரசன்னத்தில் இணைக்கப்படுவார்களாக. ஓ ஹalleluya. அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இணைந்து கொள்ளுங்க. எந்த ஃபீலிங்ஸும் இல்லாட்டியும் முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிங்க. மாஷாந்தரா மாஷே. நீ காற்றையும் பார்க்கல, மலையும் பார்க்கல, ஆனா பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுகிற அனுபவம் இப்பொழுது கர்த்தர் உனக்கு தந்தருவார். கர்த்தர் உனக்கு தந்தருவாராக. ஷேமா மாமானே. மீண்டும் 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 keep worshiping, keep worshiping, keep worshiping. அல்லேலூயா அல்லே அல்லே அல்லே. கர்த்தர் உங்களை நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். ஓ மாரா மா சாந்தரே மோதோரோ மா சாமதே ரேயாதோரா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லு அல்லேலூயா அல்லே. ஜீசஸ் ஷமரக சப்பபோ. அல்லேலூயா. யோனா மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் அகப்பட்டு நெருக்கத்தில் காணப்பட்டான். ஆனா நெருக்கத்தில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தினான். ஆண்டவரே உமக்கு நான் பொருத்தனைகள் எல்லாம் நான் செலுத்துவேன் என்று சொன்னான். கர்த்தர் அவனை விசாலமாய் கொண்டு வந்து விசாலத்தில் அவளை கொண்டு வந்து சேர்த்தார். பரிசேயர்கள் சதிசேயர்கள் கேட்டாங்க ஆண்டவர்ட்ட, அற்புத அடையாளங்களை எங்களை காண்பீங்க. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த யோனா மீன் வயிற்றுக்குள் இருந்த அந்த அடையாளம், அதை தவிர வேற எந்த அடையாளம் உங்களுக்கு பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரிசரக்டட் டே அதுதான் உங்களுக்கு ஒரு அடையாளம். ஆண்டவரை விசுவாசிக்காதவங்களுக்கு அடையாளம் தெரியுமா? திறக்கப்பட்ட கல்லறை. அதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லா நெருக்கங்கள் மாறப்போகிறது. உங்க வாழ்க்கையில் எல்லாம் மாறப்போகிறது. அதனால விசுவாசமா நீங்க அறிக்கை செய்ய போறீங்க. ஐ பிலீவ் இந்த மே மாதம்
கர்த்தருக்குள்ள பலப்பட்டு ஒரு புது பலனை பெற்று கழுகளை போல செட்டை அடித்து உயர எலும்புகிற ஒரு மாதமா இருக்க போகிறது. ஏப்ரல் மாதம் ஃபுல்லா ஏப்ரல் மாதம் ஃபுல்லா நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஒடுங்கி போயிருந்தோம். நான் விசுவாசிக்கிறேன், மே மாதத்தில் ஒரு புது பலனை பெற்றுக்கொண்டு உயர எழும்ப போகிறோம். உங்களை ஒடுக்கின ஆவி எல்லாம் ஓடி போச்சு. ஒரு உற்சாகத்தின் ஆவி மே மாதத்தில் நீங்க பார்க்க போறீங்க. உற்சாகத்தின் ஆவி. இந்த பாடலங்களோடு சேர்ந்து பாட போறீங்க. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்வேன், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்று நான் சொல்லுவேன். சொல்றீங்களா? பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. கைகளை போய் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனா, சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன். நீங்க சொல்லுங்க. நீ சொன்னால் எல்லாமாகும், சொல்லால் என் ஜீவன் வாழும். உன் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உன் உள்ளம் வாடும். கைகளை உயர்த்தி உன் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உங்க கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். சொல்லுங்க. பலவீனன் என்று, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என். கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை துதித்திடுவே என்றும். சொல்லுங்க. உம்மை இயேசுவே, உம்மை துதித்திடுவே என்றும் உயர்த்திடுவே. உம்மை ஆராதிப்பே, உம்மை துதித்திடுவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை துதித்திடுவே என்றும் உயர். சொல்லுங்க மீண்டும். உம்மை 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 ஆராதிப்பே, உம்மை துதித்திடுவே என்றும். அப்படியே துதிக்க தொடங்குங்க. எப்படி மீன் வயிற்றுக்குள்ள இருந்த யோனா துதிக்க தொடங்கினானோ அதுபோல துதிக்க தொடங்க. 3 நாள்ல அவனுக்கு அற்புதம் நடந்தது போல உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். இந்த மே மாதம் ஒரு அற்புதத்தின் மாதம். மே மாதம் பலன் அடைகிற ஒரு மாதம். மே மாதம் உயர பறக்கிற ஒரு மாதம். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. எனவே இந்த மே மாதத்துல ஒரு அற்புதத்தை செய்வார்னு விசுவாசிங்க.
அல்லேலூயா. இந்த ஏப்ரல் கடைசி நாட்கள் சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை துதித்திடுவே, உயர்த்திடுவே, உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க விசுவாசத்தோடு. ஒரு புது பலன் வரட்டும், ஒரு புது நம்பிக்கை வரட்டும். செமரே மதேரேடா லே சபரபர கசக்கரோ என்றும். இந்த ஏப்ரல் கடைசி வாரத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா எடுக்கலாம். மே மாதத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் மே 1, 2, 3 இந்த 3 நாட்கள் நீங்க ஃபாஸ்டிங்கோட இந்த மாதத்தை துவக்கலாம். மே 1, 2, 3 ஃபாஸ்டிங்கோட நீங்க துவக்கணும்னா நீங்க துவக்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வேணும். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய திட்டத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னோடு சேர்ந்து கூட நீங்க இணைந்து கொள்ளலாம். மே 1, 2, 3 நீங்க ஃபாஸ்ட் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த 3ஆம் நாள்ல பவுல் அப்போஸ்தலன் கண்கள்ல இருந்து செதில்கள் விழுந்தது, அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அதுபோல உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அந்த விஷன், அந்த திட்டங்கள் வெளிப்படுத்தப்படும். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து அர்ப்பணிக்க, ஆண்டவரே நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நன்றி ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்படி ஒரு அர்ப்பணத்துக்குள்ள நாங்கள் போகிறோம் ஐயா. மே 3ஆம் தேதி வரைக்கும் ஷட் டவுன் சொல்லிட்டாங்க. ஆனா ஆண்டவரே, நாங்கள் எங்களை 3 நாட்கள் எங்களை தனிமைப்படுத்தி கொண்டு உம்முடைய பிரசன்னத்துல ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்க ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்களோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி ஆராதனையில் காலை 9 மணிக்கு எங்களோடு கூட ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. சபையார் சபையை தொடர்பு கொள்வதற்கும் உங்களுடைய ஜெப உதவிக்கும் கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபையார் உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் அனுப்ப விரும்பினால் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் அல்லது நெட் பேங்கிங் மூலமாகவும் அனுப்பலாம். நம்முடைய சபையின் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இதோ. நம்முடைய சபையின் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸை www.htower.in என்ற நம்முடைய சபையின் இணையதளத்தில், அதாவது வெப்சைட்டிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதை பயன்படுத்தியும் உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நாம் எல்லாரும் இணைந்து இப்பொழுது ஒரு விசேஷித்த பாடலை சேர்ந்து பாடுவோம். விரோதமாக ஆயுதம் வாய்க்காது, எனக்கு எதிராக எந்த திட்டமும் பலிக்காது. எனக்கு விரோதமாக ஆயுதம் வாய்க்காது,
எனக்கு எதிராக எந்த திட்டமும் பலிக்காது. ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினி ஊடாய் நடந்திடுவேன். ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினி ஊடாய் நடந்திடுவேன். எதுவும் என்னை தொடருவதில்லையே, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாதே. எதுவும் என்னை தொடருவதில்லையே, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாதே. பயமில்லை 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 இயேசு என்னோடு. 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 உலகில் இருப்போனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அக்கினி மதிலாக என்னை சுற்றிலும் காப்பவர். உலகில் இருப்போனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அக்கினி மதிலாக என்னை சுற்றிலும் காப்பவர். ஓடினாலும் இளைப்படையே நான், நடந்தாலும் சோர்வடைவதில்லை. ஓடினாலும் இளைப்படையே நான், நடந்தாலும் சோர்வடைவதில்லை. கழுகு போல உயர பறந்திடுவேனே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாதே. கழுகு போல உயர பறந்திடுவேனே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாதே. பயமில்லை 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 இயேசு என்னோடு. 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 இதுவரை நடத்தினி என்னை இனிமேலும் நடத்துவி. கால்கள் இடராமல் உன் கரங்களால் ஏந்தினி. இதுவரை நடத்தினி என்னை இனிமேலும் நடத்துவி. கால்கள் இடராமல் உன் கரங்களால் ஏந்தினி. உம்மால் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மால் மதிலை தாண்டிடுவேன். உம்மால் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மால் மதிலை தாண்டிடுவேன். பாதை எந்தன் கூடாரம் அணுக முடியாதே. ஒரு பொல்லாப்பு என் குடும்பத்தை தொடவும் முடியாதே. பாதை எந்தன்
இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கதரேனருடைய நாட்டிலே பிரேத கல்லறையிலே குடியிருக்கிற அந்த அசுத்தாவியுள்ள மனுஷனை விடுவிக்கும்படியாக அவர் படகிலே கடந்து செல்கிறார். அவர் படகிலே கடந்து செல்லும் பொழுது அவர் நித்திரையாய் இருக்கிறார். காற்று அடிக்கிறது, பலமாக அடிக்கிறது. கடல் அலைகள் படகு மூழ்கத்தக்க விதத்திலே அது படகின் மேலே மோதுகிறது. சீஷர்கள் எல்லோரும் பயந்து போய் இயேசுவிடத்திலே வந்து, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எழுந்து பயப்படாமல் சூழ்நிலையை எதிர்த்து போய் அவர் காற்றையும் கடலையும் பார்த்து சொல்லுகிறார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். காற்றையும் கடலையும் அவர் அதட்டின பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று கேட்கிறார். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே பேசும்படியாக சொன்னார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டின பின்பு உடனே அவர் தம்முடைய சீஷர்களை திரும்பி பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள். நான் ஒரு காரியத்தை யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்பது அது இந்த வேளையிலே இந்த நேரத்தில் கேட்பது கரெக்டா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். இது சரிதானா, ஆண்டவர் இந்த நேரத்தில் போய் சீஷர்களை பார்த்து கேட்கிறாரே என்று சொல்லி. ஏன்னா சீஷர்கள் அவர்கள் பயந்ததற்கான காரணம் உண்டு. காற்று அடிக்கிறது, கடல் அலைகள் படகை மூழ்கத்தக்க விதத்திலே அது மோதுகிறது. அவர்களுக்கு ஏற்ற காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் அவர்கள் பயப்படவில்லை. சூழ்நிலைகள் எதிர்மறையாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள். ஒருவேளை நம்ம நடுக்கடலிலே இருக்கும் பொழுது நம்ம படகுல போய்கொண்டு இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். நம்ம படகுல போகும் பொழுது திடீரென்று வானம் கருக்க ஆரம்பிக்கிறது, புயல் அடிக்க ஆரம்பிக்கிறது, கடல் பொங்க ஆரம்பிக்கிறது, அலைகள் நம்முடைய படகை தூக்கி எறிகிறது, படகு தத்தளிக்க ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நமக்கு பக்கத்தில் யாராவது நின்று ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்வோம் என்று யோசித்து பார்ப்போம். ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்டால், ஏன்பா பார்த்தா தெரியலையா, அலை பொங்குது, காற்று அடிக்குது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயப்படாமல் என்ன செய்வோம் என்று சொல்வோம். இன்னொரு விதத்தில் நம்ம சொன்னோம்னா, செத்துக்கிட்டு இருக்கேன், செத்து போய் கொண்டு இருக்கிறேன், இப்போ இந்த நேரத்தில் வேற என்ன பண்ண முடியும், உனக்கு காரண காரியமாக சொல்ல முடியும், ஏன் பயப்பட்டேன்னு சொல்லி காரண காரியங்களாக சொல்ல முடியும் என்று நாம் கேட்போம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிறார், தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள். இப்போ அவர்கள் ஆண்டவருக்கு அதுக்கு காரணம் தேவையில்லை பாருங்க. ஏன்னா அவரே அந்த சூழ்நிலையின் நடுவில் இருக்கிறார். காற்று அடிக்கிறதை அவர் பார்க்கிறார், கடல் பொங்குகிறதை பார்க்கிறார். ஆனால் அவர் இதை கேட்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ அவர்கள் அதற்கான காரணத்தை சொல்லுவதற்காக அவர் கேட்கவில்லை. மாறாக அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்திருந்தார் என்பதை அது காண்பிக்கிறது. கிதியோனை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது பயந்தாங்கொல்லியாய் பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் கிதியோனை பார்க்கும் பொழுது தேவன் அவனை பராக்கிரமசாலியாய் பார்த்தார். தம்முடைய சீஷர்களை ஆண்டவராய் இயேசு பார்க்கும் பொழுது அவரோடு கூட இத்தனை நாட்கள் பழகின தம்முடைய சீஷர்கள் தன்னை போல மாறி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார். சூழ்நிலைகள் மாறுபாடாய் காணப்படும் பொழுது சூழ்நிலைகளுக்கு கீழ்ப்பட்டவர்களாய் அவர்கள் கடந்து செல்லாமல் சூழ்நிலைகளுக்கு மேற்பட்டவர்களாய் நின்று பயம் இல்லாமல் சூழ்நிலையை ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் சீஷர்கள் பயந்தார்கள். அதனால் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள். இந்த காலை வேளையிலே உலகத்திலே எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிர்மறையாய் காணப்படும் பொழுது, மரணங்கள் நேரிடும் பொழுது, கொள்ளை நோய்கள் காணப்படும் பொழுது, மரண செய்திகள் நமக்கு நேராய் வரும் பொழுது, ஆண்டவர் இந்த காலையிலே தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, பயப்படாதே. Fear not என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Do not fear என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிலர் சொல்வார்கள், பயம் என்பது ஒரு உணர்வு என்று சொல்வார்கள். இட் இஸ் a feeling என்று சொல்வாங்க. பயம் என்பது ஒரு உணர்வு என்று சொல்வார்கள். ஆனால் பயம் என்பது ஒரு சக்தி பாருங்க. இட் இஸ் a power. பயம் என்பது ஒரு சக்தி. நீங்களும் நானும் பயத்துக்கு கீழ்ப்பட்டு போகும் பொழுது பயம் நம்மை முற்றிலும் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறது.
பயம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தீர்மானங்களை நிறைவேற்ற விரும்புகிறதோ பயம் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றிவிடும். டாக்டர் பால் டார்னியர் என்ற மனுஷன் அழகாக பயத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். அவர் சொல்லி இருக்கிறாரு, fear creates that which it fears என்று சொல்லி இருக்கிறார். பயம் எதற்காக பயப்படுகிறதோ அதை சிருஷ்டித்து விடும். fear creates that which it fears. அது சிருஷ்டிக்கிற தன்மையுடையதாக இருக்கிறது. இது நடக்கக்கூடாதுன்னு நம்ம பயந்தோம்னா, பயம் என்பது நம்ம நடக்கக்கூடாது என்கிற அந்த பயந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிஜமாக்கிவிடும். யோபு சொல்லுகிறார், நான் மிகவும் பயந்த காரியம் என் வாழ்க்கையிலே நேரிட்டது என்று சொல்லுகிறார். that which I greatly feared has come upon me அப்படி என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒரு தேவ மனுஷன் அவர் வனாந்தர பகுதியிலே போய் அவர் தேவனோடு தனியாக நேரத்தை செலவழிக்கும்படியாக அவர் கடந்து சென்றார். வனாந்தரத்தின் அந்த பகுதியிலே அவர் போய் ஜெபத்திலே தன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இரவு வேளையிலே ஒரு ஆவி அவரை கடந்து சென்றதாம். A spirit passed by him. ஒரு ஆவி அவரை கடந்து செல்லும் பொழுது அந்த ஆவியை பார்த்து கேட்டாராம், நீ யாருப்பா, எங்க போற அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த ஆவி சொல்லுச்சான், என் பேர் வாதை அப்படின்னு சொல்லிச்சான். பிளேக், கொள்ளை நோய் என்று சொல்லிட்டான். அப்ப இந்த தேவ மனுஷன் கேட்டாராம், சரி உன் பேர் வாதை, நீ எங்க போய் கொண்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த ஆவி சொல்லுச்சான், நான் அந்த பட்டணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு. எதற்காக அந்த பட்டணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது சொல்லிச்சான், நான் அங்கே போய் ஜனங்களை கொல்லும்படியாக போகிறேன் அப்படின்னுச்சான். வாதை சொல்லிச்சான், ஒரு கொள்ளை நோயை கொண்டு போய் அங்கே உள்ள ஜனங்களை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இவர் கேட்டாரா, எத்தனை மக்களை நீ கொல்ல போற அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த வாதை சொல்லிச்சான், அந்த ஆவி சொல்லிச்சான், எனக்கு 1.5 லட்சம் ஜனங்களை கொல்லும்படியான சக்தி எனக்கு இருக்கிறது. ஆகினாலே நான் 1.5 லட்சம் 1.5 lakhs பீப்புளை நான் கொல்லும்படியாக நான் கடந்து செல்கிறேன் என்று சொன்னதான். அந்த ஆவி கடந்து போய் விட்டதாம். இந்த தேவ மனுஷனும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாராம். ஒரு சில மாதங்களுக்கு பின்பாக அதே போல அவர் அந்த வனாந்தரத்தில் ஜெபிக்க போகும் பொழுது அந்த ஆவி கடந்து வந்ததாம். அப்பொழுது அவர் அந்த ஆவியை பார்த்து கேட்டாராம், எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்டாராம். அந்த ஆவி சொல்லிச்சான், அந்த பட்டணத்தில் போய் நான் ஜனங்களை சாகடித்து விட்டு திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இந்த தேவ மனுஷன் கேட்டாராம், எத்தனை பேர் இறந்து போனார்கள் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த ஆவி சொல்லிச்சான், 3 லட்சம் பேர் இறந்து போனார்கள் அப்படின்னு. 3 லட்சம் பேர் இறந்து போனார்களா? இந்த தேவ மனுஷன் கேட்டாராம், உனக்கு கொல்லுகிறதுக்கான சக்தி 1.5 லட்சம் பேரை தான் கொல்றதுக்கு உனக்கு சக்தி இருக்குன்னு சொன்ன. You said you have the power to kill 1.5 lakhs people. இப்போ என்னன்னா நீ 3 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றீ அப்படின்னு சொன்னப்போ அது சொல்லிச்சான் அந்த ஆவி, நான் 1.5 லட்சம் பேரை தான் நான் கொன்றேன், ஆனால் மீதம் 1.5 லட்சம் பேர் பயத்திலே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பயம் என்பது ஒரு உணர்வு மாத்திரம் கிடையாது பாருங்க, அது நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? இந்த சூழ்நிலை மாறுபாடாய் காணப்படும் பொழுது ஒருவேளை இந்த சீசர்கள் பயந்த நிலைமையிலேயே இருந்திருந்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இடைபடவில்லை என்று சொல்லி இருந்தால் அவர்கள் படகு மூழ்கி அந்த இடத்திலே அவர்கள் மரித்து போயிருக்கலாம். Fear creates that which it fears. உலகத்திலே ஒரு பெரிய மந்த நிலை காணப்பட்ட அந்த காலகட்டத்திலே அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே 31வது ஜனாதிபதியாக ஹெர்பர்ட் ஹூவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் பதவியிலே அமர்ந்தார். அவர் உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றி பயணம் சென்று விட்டு தன்னுடைய தாயகத்துக்கு அவர் திரும்பின பொழுது அவர் நேயர்களை பார்த்து அவர் பேட்டி கொடுத்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் எழுதி வைத்து இருக்கிறேன், அதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் சொன்னார், the dominant emotion everywhere is fear. This applies to every part of human activity. Finances, industry, farmers, workers, thinkers and government officials. அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், பொதுவாக இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கிற உணர்வு பயம். அது எல்லா துறைகளிலும் காணப்படுகிறது. அது பொருளாதாரத்திலே காணப்படுகிறது, அது தொழிலிலே காணப்படுகிறது, வியாபாரத்திலே காணப்படுகிறது, விவசாய துறையிலே காணப்படுகிறது, ஏன் விவசாயிகளிடத்திலே காணப்படுகிறது, தொழிலாளிகளிடத்திலே காணப்படுகிறது, வியாபாரிகளிடத்திலே காணப்படுகிறது, அரசாங்க அலுவலர்களிடத்திலே காணப்படுகிறது என்று அவர் சொன்னார். பாருங்க, இன்றைக்கு உள்ள சூழ்நிலையிலே நம்ம இந்த உலகத்தை வைத்து பார்ப்போம் என்று சொன்னால்,
இன்றைய சூழ்நிலைக்கு இது பொருந்துகிற ஒன்றாக காணப்படுகிறது. ஹெர்பர்ட் ஹூவர் என்று அவ்வளவு பெரிய தலைவர் பயத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் கவனித்தேன். அவர் சொல்லும்போது சொல்றாரு, this is a dominant emotion, fear a dominant emotion என்று சொல்றார். ஆட்டி படைக்கிற ஒரு உணர்வு என்று சொல்லுகிறார். உலகத்தில் எல்லாருமே பயத்தை உணர்வு என்று தான் சொல்லுவாங்க. ஒரு நெருக்கடி வரும் பொழுது, ஒரு ஆபத்து வரும் பொழுது, எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு பயம் என்று சொல்லுவாங்க. ஆனால் உலகமே இப்படி பயத்தை குறித்து அதை ஒரு உணர்வு என்று சொல்லும் பொழுது வேதம் பயத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால், 2 தீமோத்தேயின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், God has not given unto us the spirit of fear. The spirit of fear. பயத்தை ஆண்டவர் ஒரு எமோஷன், உணர்வு என்று சொல்லல, ஆவி என்று சொல்றார். ஆவி என்று சொல்லும் பொழுது அது ஒரு சக்தி. நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சொல்வேன், ஒரு சக்தினா பவர். ஒரு பவர் என்று இருந்தால் அதன் பின்பு ஒரு நபர் என்று ஒருவன் இருப்பான். அதனால தான் டாக்டர் லென் ஜோன்ஸ், ஆஸ்திரேலியா தேசத்தை சேர்ந்தவர், அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, fear is the second name of devil. பிசாசினுடைய மற்றொரு பெயர் பயம். அவனே பயம்தான், அவன் பயத்தை வச்சு தான் எல்லா காரியத்தையும் செய்கிறான். பாருங்க, அதனால அந்த பயம் என்பது ஒரு சக்தி. இந்த பயத்துக்கு நாம் கீழ்ப்பட்டு போகும் பொழுது பயம் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. It starts ruling us. அது தீர்மானங்கள் எடுக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் தேவன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த பயத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாய் வாழும்படியாக ஆண்டவர் விரும்பவில்லை. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்றார் வேதத்தில், பயப்படாதே 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 என்று சொல்றார். நல்ல பயங்கள் உண்டு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. பட் ஆனா இந்த மாதிரியான பயம் 1 யோவான் 4:18 நாம் பார்க்கிறோம், பயம் வேதனை உள்ளது என்று பார்க்கிறோம். Fear is tormenting என்று பார்க்கிறோம். பயம் அது வேதனை உள்ளதா இருக்கிறது. Fear is tormenting. இது வேதனை உள்ளது, இது மனுஷனை அது சாகடித்து விடும். So God doesn't want that. இன்னைக்கு நீங்களும் நான் இந்த பயத்தை மேற்கொண்டவர்களாய் வாழும்படியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். சில சொல்லலாம், எப்படி நமக்கு அந்த அதிகாரம் இருக்கு பிரதர் அப்படின்னு கேட்கலாம். ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, இதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாதையிலே அவர் கடந்து சென்றிருக்கிறார். அவர் அதற்கு ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து அவர் சென்றிருக்கிறார். எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பயத்துக்கு அவர் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தினார்? அவர் எப்ப அவர் பயத்தினூடாய் கடந்து சென்றார் என்று நீங்க கேட்கலாம். அதை நான் விவரித்து சொல்லுகிறேன், கவனியுங்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராபோஜனம் முடிந்த பின்பு அவர் ஒலிவமலையின் அடிவாரத்திலே இருக்கக்கூடிய, அதாவது ஒலிவமலைக்கும் தேவாலய பர்வதத்துக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கிலே அமைந்திருந்த கெத்செமனே என்கிற இடத்திற்கு தம்முடைய சீஷர்களோடு அவர் வருகிறார். அது ஒரு தோட்டமாய் இருக்கிறது, அங்கே ஒலிவ மரங்கள் நிறைய இருக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு அங்கே போவது, அந்த இரவு வேளையிலே போவது ஏதோ ஒரு புதிய அனுபவம் கிடையாது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது வழக்கத்தின்படியே அப்படின்னு போட்டிருக்கு. அவர் வழக்கத்தின்படியே அவர் தம்முடைய சீஷர்களோடு அங்கே போறார். போனவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற சீஷர்களை எல்லாம் ஒரு இடத்துல உட்கார வைத்து விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவோடும் செபதேயுவின் குமாரர்களாகிய யாக்கோபோடும் யோவானோடும் அவர் கொஞ்சம் தூரம் நடந்து போறார். போகும்பொழுது வேதத்தில் மிக தெளிவாக போடப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 37வது வசனத்திலே அவர் வியாகுலப்படவும் துக்கமடையவும் தொடங்கினார். அவர் வியாகுலப்படவும் துக்கமடையவும் தொடங்கினார். அவருடைய அப்ப நிச்சயமா ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கும். அந்த 3 பேரும் ஆண்டவராகிய இயேசுவை ஒரு மாதிரி பார்த்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அதற்கு விளக்கம் சொல்லுகிற விதமாய் அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, ஆகையினாலே நீங்க என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, எப்பொழுது ஆண்டவர் தனிமையிலே போய் ஜெபிக்க விரும்புகிற ஒரு மனுஷர் பாருங்க, அவர் தனிமையில ஜெபிக்கிற ஒருவர். ஆனா அவர் என்னப்ப சொல்றாருன்னா, இப்ப என் கூட இருங்க, என் கூட விழித்திருங்கள் என்று சொல்றாரு. அவர் சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது. அவர் ஆவி என்று சொல்லல,
என் சரீரம் என்றும் சொல்லல, என் ஆத்துமா என்று சொல்லுகிறார். ஆத்துமா என்று சொல்லும் பொழுது மனம் என்று அதற்கு அர்த்தம். அவர் மனதிலே ஒரு விதமான அழுத்தத்தை அவர் சந்தித்தார். இட் வாஸ் an extreme pressure. மனதிலே ஒரு கலக்கத்தை அவர் சந்தித்தார், அழுத்தத்தை, ஒரு பயத்தை சந்தித்தார், ஒரு தடுமாற்றத்தை சந்தித்தார். மனதிலே நடந்த ஒரு போராட்டம் பாருங்க. பட் இட் வாஸ் an extreme pressure. ஏன்னா அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தேவ தூதன் கடந்து வந்து அவரை திடப்படுத்த வேண்டியதாக இருந்தது. திடப்படுத்துவதற்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, தைரியப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அந்த அளவுக்கு அவர் துக்கம் அடைந்திருந்தார், கலங்கி இருந்தார், ஒரு அழுத்தத்தை அவர் சந்தித்துக் கொண்டிருந்தார். He was facing. பாருங்க, இப்ப நீங்க கேட்கலாம், மரணத்துக்கு ஏதுவான அவர் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான துக்கம், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் மரணத்தை பார்த்து பயப்படுகிறவரா? ஒரு 3 சூழ்நிலைகளை பார்த்தேன் வேதத்துல. ஒரு முறை பார்த்தீங்கன்னா, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நாசரேத்தூரிலே போய் அவர் பிரசங்கித்து விட்டு, ஏசாயா 61வது அதிகாரம் அந்த பகுதியெல்லாம் அவர் பேசி அவர் வாசித்து விட்டு பிரசங்கித்து விடும் பொழுது ஒரு கூட்டத்தினர் அவர் மேல் கோபம் அடைந்து அந்த மலையுச்சியின் மேல் கட்டப்பட்ட அந்த பட்டணத்தில் அவங்க அந்த மலையுச்சியின் மேலே அவரை கொண்டு போறாங்க. அந்த நாசரேத் ஊர்ல அந்த மலையுச்சியின் மேலே அவரை இழுத்து கொண்டு போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவரை மலையுச்சி கொண்டு போயிட்டாங்க. மலையுச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா அவரை எதுக்கு அங்க கொண்டு போனாங்கன்னா, அவரை தள்ளி கொலை செய்யும்படியாக அந்த கூட்டத்தினர் இழுத்து கொண்டு போகிறார்கள். நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மனா ஒருவேளை குக்குரல் இருப்போம், கெஞ்சி இருப்போம், பயந்து இருப்போம், வேறு பக்கமா ஓடி இருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து அவர்களோடு போகிறார். போனவர் அந்த மலையுச்சியை அடைந்த பின்பு அவர்கள் நடுவே நின்று கடந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே ஓடி போல பாருங்க, நடுவே நின்று கடந்து போனார். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, he passed right through them. யாரையும் பார்த்து பைபிள்ல பாருங்க, he passed right through them and went on his way அப்படின்னு போட்டிருக்கு. பயப்படல. இன்னொரு முறை நான் ஏற்கனவே சொன்ன அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, படகுல பின்னணையில் நித்திரையா இருக்கிறார். அவர் நித்திரை அடையும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல சூழ்நிலையா இருந்திருக்கும். ஆனால் சீசர்கள் பயந்து வந்து எழுப்பும் பொழுது, அவர் நித்திரை தெளிந்து முழிக்கும் பொழுது சூழ்நிலை எல்லாம் மாறுபாடாக இருக்கிறது. காற்று அடிக்கிறது, கடல் அலைகள் அங்கே படகுகளை வந்து மோதுகிறது, எல்லாம் வித்தியாசமான சூழ்நிலை பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் மரிக்கிறது உமக்கு, மரணத்தை குறிச்ச ஒரு பயம் தான் அவங்களுக்கு. ஆனா இயேசுவுக்கு அந்த பயமே இல்லை பாருங்க. அவர் எழுந்து வந்து சூழ்நிலையை எதிர்கொண்டு இறையாதே அமைதலாய் என்று அதட்டி அந்த சூழ்நிலையின் மேல் ஆளுகை செய்கிறார். இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜன கூட்டம் கோபமடைந்தது, தேவ தூஷணம் என்று சொல்லி அவர்கள் கல்லெறிய எத்தனித்தார்கள் ஒரு மேல. யோசிச்சு பாருங்க, சின்ன கல்லெல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க, எல்லாம் பெரிய கல்லாக தான் எடுத்திருப்பாங்க அடிக்கிறதுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து உடனே முகத்தை மூடிக்கொள்ளல, வேறு பக்கமாய் ஓடல, சுவர் பின்னாடி போய் மறையல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், பிதாவினால் நான் நிறைய நற்கிரியைகளை செய்தேன், எந்த நற்கிரியைகளின் நிமித்தம் நீங்கள் என்னை கல்லெறிகிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் எல்லாம் கடைசியில் போயிட்டாங்க பாருங்க. எந்த இடத்திலும் அவர் மரணத்தை குறித்து பயந்ததாக வேதம் சொல்லவில்லை. He was never afraid. அப்ப இந்த பகுதியிலே ஏன் அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது என்று சொல்றார் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே பிறந்தார், தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். அது ஒரு காலகட்டம். அவர் பிறந்தார். அதன் பின்பு 30 வருஷம் வரைக்கும் அவர் மறைவாக தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்பட்டவராக வாழ்ந்தார். அது அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. அடுத்தது அவர் வெளியே வந்து அவர் யோவான் ஸ்நானகனால் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்று, அதன் பின்பு அவர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியினால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு வெளியரங்கமான ஒரு ஊழியத்தை செய்ய வருகிறார். 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறார். இது அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. இப்போ அவர் என்னன்னா, he is entering into a different phase of his life. இன்னொரு வாழ்க்கையின் பகுதிக்குள் அவர் கடந்து போகிறார். அவர் பாடுகளை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த காரியத்திற்காக, இந்த நேரத்திற்காகவே முக்கியமாக அவர் இந்த பூமிக்குள்ளே வந்தார். எஸ்பெஷலி இதற்காகவே அவர் வந்தார். அவர் வரும்பொழுது அந்த காரியத்தை சொல்றார் பாருங்க. அவர் ஏன் இந்த துக்கம் அடைந்தார்ன்றதுக்கு அவர் சொல்றார். லூக்கா 22வது அதிகாரம், அதை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். லூக்கா 22வது அதிகாரம் 53வது வசனத்திலே
நீங்களும் நானும் இப்படியாக பார்க்கிறோம். லூக்கா 22:53 நான் தினம்தோறும் தேவாலயத்திலே உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. அடுத்ததான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் அதிகாரம் உள்ளவராய் இருந்தாரு. ஆனா இப்ப சொல்றாரு, நான் இன்னொரு காலகட்டத்திற்குள் வந்திருக்கிறேன், தேவனுடைய திட்டத்தை நிறைவு செய்யும்படியா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்று சொல்றாரு. அதனாலதான் ஆண்டவர் அந்த பாத்திரத்தை எடுக்கும்போது சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடுமானால் விலகட்டும் என்று சொல்றாரு. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்று சொல்லி அந்த பாத்திரத்தை அவர் எடுக்கிறார். he has a role to play. அந்த கதாபாத்திரத்திலே அவர் கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. அந்த பாதையினூடாய் அவர் கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. அவர் சொல்லுகிறார், இது உங்களுடைய வேலை. this is your hour and this is the power of darkness. இது உங்களுடைய வேலை, இது அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது. ஆமென். அவர் அந்த அந்தகாரத்தின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவராய் எப்படி போகிறார்னா, அவர்தான் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவர் சர்வாதிகாரி, அதிகாரம் உள்ளவர் பாருங்க. ஆனா அந்த பாதையை அவர் கடந்து செல்லும் பொழுது அதிகாரம் இல்லாதவரை போல அந்த அந்தகாரத்தின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவராய் அவர் கடந்து செல்கிறார். ஒவ்வொரு பகுதியாக அவர் தம்மை தாழ்த்துகிறார். அதனாலதான் பிலிப்பியர்ல பவுல் அழகாக எழுதுகிறார். 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். அவர் சொல்ல, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார். அப்படியே ஒரு ஸ்டேஜ் இறங்கி வர்றார். இப்போ மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், ஆனா அது சாதாரண மரணம் இல்ல, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று போட்டிருக்கு. இப்ப அவர் தம்மை அந்தகாரத்தின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவராய் அவர் கடத்தி செல்லுகிறார். ஏன்னா நீங்களும் நானும் கீழ்ப்பட்டு போகக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா பாருங்க, நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே நீங்க அந்தகாரத்தின் அதிகாரத்துக்கு கீழே போகணும் அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, ஏன்னா மனுக்குலமே அந்தகாரத்துல தான் இருந்துச்சு. கொலோசியர் 1:13 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, that was a wonderful verse. கொலோசியர் 1:13 போட்டிருக்கு, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. மனுக்குலமே எங்க இருந்ததுன்னா அந்தகாரத்தின் அதிகாரம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று போடப்பட்டு இருக்கிறது. இருளின் அதிகாரம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் இருளின் ராஜ்யம்னு போடல அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா அது ஒரு ராஜ்யமே கிடையாது பாருங்க, அது ஒரு அதிகாரம். சர்வாதிகாரி ஆண்டு கொண்டிருக்கிறான். மனுக்குலத்தை அவன் எப்படி ஆண்டு கொண்டிருந்தான்னா அடிமைப்படுத்தி மரண பயத்துல மனுஷர்கள் எல்லாம் பயந்து கொண்டே இருக்கிற விதமாக அவன் பயத்தினாலே ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அதனாலதான் அங்க போட்டிருக்கு, இருளின் அதிகாரத்தினின்று, ராஜ்யத்திலிருந்து போடல, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, நம்மை மீட்டெடுத்த விடுதலையாக்கி, மீட்டெடுத்து நம்ம என்ன பண்றாருன்னா தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே அவர் உட்படுத்தி இருக்கிறார். இது அன்பின் ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்ம உட்படுத்தியிருக்கிறார். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது அவர் வேற மாதிரி சொல்றாரு. 1 பேதுரு 2:9 போட்டிருக்கு, நீங்கள் உங்களை அந்தகாரத்தினின்று, அப்ப நம்ம எங்க இருந்தோம்னா டார்க்னஸ்ல தான் இருந்தோம். உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்க வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, இன்னைக்கு நம்ம அந்த அந்தகாரத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்தகாரத்தின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாதையினூடாய் கடந்து சென்று மனுக்குலத்தை மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனங்களும் அந்த அந்தகாரத்தின் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பயமுள்ள இடத்துல இல்ல. வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 3:3 நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. உலகத்திலே சேஃபஸ்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. the safest place. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அந்தகாரத்தின் மேல் நீங்கள் அதிகாரம் செலுத்துகிறவர்களாய் இருக்கிறீர்கள். டேக் அத்தாரிட்டி. நீங்க அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பாருங்க, நம்ம அது கீழ்ப்பட்டு போகும் பொழுது, இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அறியாமையினால நமக்கு அதிகாரம் இருக்குன்றது தெரியாம சூழ்நிலைகள் மேல் அதிகாரம் இருக்கிறது, நம்ம ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம்ன்ற அதிகாரம், அந்த அதிகாரத்தை தெரியாம இன்னைக்கு சூழ்நிலைக்கு கீழ்ப்பட்டு போகும் பொழுது, பயப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் தீர்மானங்களை எடுக்க ஆரம்பித்து விடுகிறது. It is fear that starts to take
டிசிஷன்ஸ். பயம் தீர்மானங்களை எடுக்க ஆரம்பித்து விடுகிறது. பாருங்க, நம்ம பயத்துக்கு கீழ்ப்பட்டு போகும் பொழுது, ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. நம்ம பயத்துக்கு கீழ்ப்பட்டு போகும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை தேவன் நடத்த மாட்டார். நம்ம பயத்துக்கு கீழ்ப்பட்டு போகும் பொழுது பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்த மாட்டார். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம பயத்துக்கு கீழ்ப்பட்டு போகும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையை நடத்த மாட்டோம். நம்ம பயத்துக்கு கீழ்ப்பட்டு போகும் பொழுது பயம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விடுகிறது. பயம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விடுங்க. Fear starts dictating. இது உண்மை. தேவன் பாருங்க, என் வாழ்க்கையை நானே நடத்தாத முடியாதபடிக்கு நான் பயத்துக்கு கீழ்ப்பட்டேன்னா பயம் என்ன நடத்த ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. இந்த மாத துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நான் எப்பொழுதும் ஒரு ஊழியருக்கு காணிக்கை அனுப்புவேன். இந்த மாத துவக்கத்தில் அந்த ஊழியருக்கு அந்த காணிக்கை அனுப்பணும்னு யோசிச்சப்ப நான் யோசித்தேன், எல்லா இடத்துலும் ஒரு அடைப்பட்ட நிலைமை, ஒரு பொருளாதாரத்தில் சரிவு, நெருக்கடி. நம்ம பாட்டுக்கு இந்த நேரத்தில் இந்த ஊழியத்துக்கு நம்ம பணத்தை அனுப்பணும்னா நமக்கு நாளைக்கு வராமல் போயிருச்சுன்னா நம்ம நாளைக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தசம பாகத்தை செலுத்த வேண்டிய ஒரு நேரம். அந்த தசம பாகத்தை செலுத்தணும்னு வரும்பொழுது இவ்வளவு பெரிய பணத்தை கொண்டு போய் தசம பாகத்தில் போட்டோம்னா நாளைக்கு நமக்கு வரலன்னா நம்ம என்ன செய்வோம்? பாருங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம் நடத்த ஆரம்பிக்கிறது. பயம் தீர்மானம் எடுக்க ஆரம்பிக்கிறது பாருங்க. ஆனா நீங்களும் நானும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் நம்முடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க விடக்கூடாது. never let fear take decision in your life. amen. பயம் தீர்மானம் எடுக்க விடாதீங்க. ஈசாக்கு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் மற்றொரு பஞ்சம் உண்டானது. ஏறக்குறைய ஆபிரகாம் நாட்கள்ல நடந்த பஞ்சத்தை போலதான். ஆபிரகாம் எகிப்துக்கு போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்கை பார்த்து, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் சொல்ற தேசத்துல இருன்றார். ஈசாக்கு அந்த தேசத்துல இருக்கிறார். இருந்தவர் என்ன செய்யறாரு? கேரார் ஊரிலே தங்கி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னார்னா செய்வாருங்க. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். துபாய் உங்களை ஆசீர்வதிக்காது, அமெரிக்கா உங்களை ஆசீர்வதிக்காது, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கேரார் ஊரிலே தங்கி இருந்தான். கேரார் ஊரிலே தங்கி இருந்தவன் பாருங்க, எல்லாம் ஏன்னா இது ஒரு முட்டாள்தனமான ஒரு தீர்மானம் தான். உலக மூளைக்கு இது புரியாது. ஏன்னா பஞ்சம் வரும்பொழுது பஞ்ச பூமியை விட்டு ஒரு செழிப்பான பூமிக்கு இடம்பெயர்ந்து போவது தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவாளின்னு வாங்க, புத்திசாலின்னு வாங்க. ஆனா இவர் அங்கே தங்கி இருக்கிறார். தங்கி இருந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the wonderful thing that he did. எல்லாரும் அதை முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அது பாருங்க, அது கோலை, அது மடத்தனம்னு கூட சொல்லுவாங்க. ஆனா பட் ஈசாக்கு விதைத்தான்னு போட்டிருக்கு. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, தன் கையில் இருந்த உணவை, அந்த விதையை அவன் சாப்பாடா மாற்றணும். பஞ்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது, நாளைக்கு வருமானு தெரியாது. ஆனா அந்த நேரத்தில் அவன் அந்த விதையை ரிலீஸ் பண்ணுகிறான் தன்னுடைய கையில இருந்து. he releases அந்த விதையை அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிலீஸ் பண்ணுகிறான் விதையை. அவன் பயத்தினாலே தீர்மானம் எடுத்து, நாளைக்கு வராம போயிருச்சுன்னா அந்த விதைய கையில முடக்கி அவன் வச்சிருந்தான்னா வேதத்தில் அந்த பகுதி இடம் பெற்றிருக்கிறார். ஆனா அவர் விதைத்தார். நடந்த காரியம் எல்லாரும் சொல்லியிருக்கலாம், என்னையா நாளைக்கு தண்ணி வருமானு தெரியாது, பஞ்சகாலமா இருக்குது, இப்ப போய் விதைக்கிறான். இவன் பேசாம ஆட்டு மேய்ப்பன் தானே, ஆடு மேய்ச்சிட்டு இருக்க வேண்டியதானே, இவனுக்கு விவசாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எதுக்கே அவன் வந்து விதைக்கிறான் எல்லாரும் கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோட இருந்து ஆசீர்வதிப்பேன். வேதம் மிக தெளிவாக சொல்றது. அந்த பகுதியை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். even though I know it, I just wanted to read it. பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்தில் அந்த பகுதியில் போட்டிருக்கு, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே. ஓ ரகட்டமா ஷெட்டே. இந்த வேளையில நான் ஒரு காரியத்தை உணர்கிறேன். I feel the anointing all over me. நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் விதைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த சபையை சேர்ந்தவங்கன்னா தயவு செஞ்சு நீங்க விதைக்க ஆரம்பிங்க. You will ஸ்கிரீன்ல நீங்க பார்த்த அந்த பேடிஎம் மூலமா, கூகுள் பே மூலமா, whatever it might be, connect now. விதைங்க. நீங்க ஒரு அறுவடையை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நீங்க வேற ஒரு ஊழியங்களை சார்ந்தவர்களா இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க விதைங்க, ரிலீஸ் பண்ணுங்க. பஞ்ச காலத்திலே அவன் எடுத்த ஒரு தைரியமான தீர்மானம், பயத்துக்கு இடம் கொடுக்கல, பயம் தீர்மானம் எடுக்கும்படியா இவன் இடம் கொடுக்கல. he released the seed. விதையை விதைத்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே. உலக பொருளாதாரம் நமக்கு ஒண்ணுமே செய்ய போறது இல்லைங்க. நம்முடைய ஊற்றும் ஆதாரமுமாய் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலன் கிடைத்தது. எந்த காலத்துலனா? பஞ்ச காலத்துல. ஆமென். இன்னைக்கு உங்களுடைய தீர்மானங்களை பயம் எடுக்க நீங்க இடம் கொடுக்காதீங்க.
நீங்க உங்க வாழ்க்கையை நடத்த பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற விதமாய் நடங்க. தேவன் நடத்துகிற விதமாய் நீங்கள் நடங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை நீங்க செய்யுங்க. You will see a result. You will see a result. கர்த்தர் நம்முடைய ஊற்றும் ஆதாரமாய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறவராய் இருக்கிறார். அவரே நம்முடைய உதவி வரும் கண்மலையாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஏற்ற துணையாய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு வசனம் அழகா இருக்கு பாருங்க. He is a present help in time of need. என்னுடைய தேவைன்னு ஒன்று வரும் பொழுது அந்த நேரத்தில் தக்க சமயத்திலே உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். He is such a good God. அவர் ஒரு நல்ல தேவன் பாருங்க. He is a good God. எனக்கு ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன் பாருங்க. அந்த வசனம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ஜீவனின் பலனானவர். அதோடு அது முடியல பாருங்க. That is wonderful. That verse is wonderful. இந்த இருளின் நாட்களிலே ஒருவேளை பொருளாதார நெருக்கடி இருக்கலாம். Whatever the situation might be, it might seem adverse. அது எல்லாமே உங்களுக்கு எதிரடையாய் காணப்படலாம். ஆனால் இந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. அங்கே போட்டிருக்கு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். Wow, God is my light and my salvation. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா, ஆமென். இருள் என்ன வேணாலும் மூடலாம் இந்த உலகத்தை, பட் ஸ்டில் we will reign. ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். God is the strength of my life. நான் யாருக்கு பயப்படுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். வா, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். டான் காசட் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சுவிசேஷகர், அவருடைய 3வது குழந்தை பிறக்கும் பொழுது, ஜீன் மிஷேல் என்று நினைக்கிறேன், 3வது குழந்தை பிறக்கும் பொழுது அவருடைய மனைவி கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்ததுனால அந்த குழந்தை பெறும் பொழுதே பல சிக்கல்கள். குழந்தை பிறந்துச்சு. குழந்தை இந்த கால்சியம் டிஃபிஷியன்சினால அந்த குழந்தையினுடைய எலும்புகள் எல்லாம் உறுதியாக இல்லாமல் ரப்பர் மாதிரி தொய்வாக இருந்ததாம். பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லாமே கொலன்னு இருக்குது, எலும்பு உறுதியாக இல்லை, கால்சியம் டிஃபிஷியன்சி. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாவு கட்டு அந்த கையிலையும் கால்லையும் மாவு கட்டு போட்டாங்க. மாவு கட்டு போட்டு அந்த குழந்தைய இன்குபேட்டரில் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா தாயினால் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. தாய்க்கும் கால்சியம் டிஃபிஷியன்சினால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரூமட்டாய்டு ஃபீவர் அப்படி ஒரு காய்ச்சல், அந்த காய்ச்சல் வந்துருச்சு. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலும்புகளில் ஒவ்வொரு பகுதியும் வலிக்க ஆரம்பிக்கும். மிகுந்த வேதனை, பயங்கரமான காய்ச்சல், மறித்து தான் போகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஷி வாஸ் ஹேவிங் ரூமட்டாய்டு ஃபீவர். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைய இன்குபேட்டரில் வச்சுருக்கிறாங்க, தாயையும் குழந்தையும் பிரித்து வச்சுருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாகும் பொழுது அதுக்கு வேறு மாவு கட்டு போடுவதற்காக பிரிக்கும் பொழுது பார்த்தா ஆச்சரிய விதமாக தேவன் செய்த ஒரு பெரிய அற்புதம் பாருங்கள். அந்த குழந்தைக்கு எலும்புகள் எல்லாம் உறுதியாயிருச்சு, குழந்தையும் சுகமடைந்து விட்டது. உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம், தன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால், கொஞ்ச நேரத்தில் இந்த சுகமடைந்த இந்த குழந்தை தன்னுடைய தாயை இழக்கப் போகிறது. She is going to die. அப்போ இவர் சுவிசேஷகர் பாருங்க, வெளியில் போய் ஊழியம் பண்ணிட்டு வந்தால் தான் காணிக்கை, அதை வச்சு அதான் சாப்பாடு. இப்போ 3 பிள்ளைகளை பார்க்கணும், மனைவியும் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, எப்போ மரித்து போவார்கள் என்று தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அந்த மனைவியின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கிறாராம். இவருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த மனைவிக்கு, அந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் கருத்து விட்டதான். அவர் சொல்றார், அந்த முகத்தை பார்க்கும் பொழுது அந்த சரீரம் பலவீனம் அடைந்து தொய்ந்து போயிருக்கிறதை பார்க்கும் பொழுது வாசல்ல மரணதூதன் நிற்பது போல ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்றார். அப்படி அவர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த வசனத்தை தான் வாசித்தே இருக்கும் பொழுது இந்த வசனத்துக்கு வந்தாராம். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? அடுத்த வசனம், அடுத்த பகுதி, கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், the Lord is the strength of my life அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை அந்த புஸ்தகத்தை விட்டு பவுன்ஸ் ஆகி அவருக்கு நேராக வந்துச்சான். வந்த உடனே துள்ளி குதிச்சு அவர் சொன்னாரா, கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொன்னார். சொல்லிட்டு மனைவியை பார்த்து சொன்னாரா, டார்லிங், நீ இந்த வசனத்தை கவனிச்சியா? நீ இந்த வசனத்தை கவனிச்சா? அந்த அம்மா வழியில் அப்படியே பாதி மயக்கத்தில் இருக்கிற அந்த அம்மா, என்ன அப்படின்னு கேட்டுச்சான். கர்த்தர்
கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் வேதம் சொல்லுது அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா ஆமா பார்க்கிறேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முணுமுணுக்குது. அதுக்கு மேல சத்தம் வர்றதுக்கு சத்து இல்லை. இவர் துள்ளி குதித்து கொண்டு அந்த ரூம் முழுவதும் சுத்தி கொண்டு இருக்கிறவர் சொன்னாரா, தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாரா, கர்த்தர் உன் ஜீவனின் பலனானவர்னா நீ ஏன் படுத்துக்கிட்டு இருக்கிற, எழுந்து நட அப்படின்னாரா. உடனே அந்த அம்மா ஆமா ஏன் நான் படுத்துக்கிட்டு இருக்கேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் சொல்லிக்கிட்டே மெதுவா கால் எடுத்து வைத்தாங்களாம். காலில் பயங்கர வலி, அப்படியே எடுத்து வைத்து ஏதோ தடுமாறி நின்றுட்டு சொல்லிட்டே இருந்தாங்களாம், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் நான் யாருக்கு அஞ்சுவேன். ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சாங்களாம். அந்த ரூம்ல ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சாங்களாம். வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்களாம். அவங்களுடைய சத்தம் கூட ஆரம்பித்ததான். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி உரத்த சத்தமாய் சொல்லிக்கொண்டே அவர்கள் சுத்த ஆரம்பித்தார்களாம் அந்த ரூம். அவர் சொல்றாரு, டான் காசெட் என்ற அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, என் கண்களுக்கு முன்பாக கருமை அடைந்திருந்த அந்த முகம் அது வெண்மையாக மாறியதை பார்த்தேன். அந்த பலவீனம் அடைந்த அந்த சரீரம், மரணத்துக்கு ஏதுவாய் இந்த சரீரம் பலனடைந்ததை பார்த்தேன். கால்கள் பலப்பட்டதை பார்த்தேன் என்று சொல்றாரு. கைகள் பலப்பட்டதை பார்த்தேன் என்று சொல்றாரு. ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் சொல்ல முடியும், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். God is the strength of my life. Whom shall I fear? It might be corona, it might be cancer, it might be any situation. இன்னைக்கு நிறைய பேர் கொரோனாவை பார்த்து பயப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் கொரோனாவை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூழ்நிலை எவ்வளவு நாள் தான் இப்படியே போகும், அதுதான் நிறைய பேருக்கு பயம். எப்படி இருக்க பொழுது எதிர்காலம், நிறைய பேருக்கு அது ஒரு பயம் பாருங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. வாட் am I going to do? என்னோட பிஸ்னஸ் எந்த நிலைமைக்கு போகிறது, எப்படி இனி வரக்கூடிய காலம் இருக்கும். சிலர் நார்மல் கிடையாது, இனி நியூ நார்மல் என்று சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க பாருங்க. But God is telling you one thing, நீங்க பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு நேராய் சொல்லுகிறார், பயப்படாதே. Do not fear, fear not என்று ஆண்டவர் சொல்றார். அந்த சக்திக்கு கீழ்ப்பட்டீங்கன்னா அது ஒரு அதிகாரம், அந்தகாரத்தின் வல்லமை, அது உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். It will start to reign and rule over you. ஸோ நீங்களும் நானும் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வசனத்தை சொல்லுவோம். எங்கள் வீடு பக்கத்தில் பார்த்தேன் பாருங்கள், அவங்க பார்த்தீங்கன்னா வீடை சுத்தம் பண்ணாங்க. சுத்தம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபினாயிலை வச்சு வீடு முழுவதும் சுத்தம் பண்ணாங்க. அந்த வீட்டுக்காரர் தான் உட்காந்து என்னடா ஃபினாயில் நாற்று அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா வீடு முழுவதும் ஃபினாயிலை ஊற்றி கழுவுறாங்க பாருங்கள். நான் ஒரு காரியம் சொல்கிறேன், நல்லா கழுவுங்க, நல்லது தான், ஆனால் பயத்தோடு செய்யாதீங்க. வீட்டுக்காரங்களுக்குலாம் இப்போ என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளைங்களுக்கோ வேறு யாருக்கோ இப்போ ஒரே வேலை, இப்போ ரெண்டே வேலை தான், வேறு வேலையே யாருக்குமே இல்லை பாருங்கள். ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்லா சாப்பிடணும், இன்னொன்று நல்லா தூங்கணும். இந்த ரெண்டு வேலையை தவிர இப்போ யாருக்குமே வேறு வேலையே இல்லை. அட்லீஸ்ட் இப்போ நம்ம உடம்பை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வீட்டை சுத்தம் பண்ணலாம், ஃபினாயில் வச்சு கழுவுங்க, எல்லாம் கழுவுங்க, நல்லது தான். பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, ஃபினாயில் உங்களை சுத்தப்படுத்துதோ இல்லையோ, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, என்னுடைய உபதேசத்தினாலே நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் க்ளீன் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது என்ன எப்படி இருக்கிறீங்கன்னா சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய உபதேசம் சுத்தம் பண்ணக்கூடியதா இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவருடைய வார்த்தை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை உங்களை சுத்திகரிக்கும். அவருடைய வார்த்தையை நீங்க அட்மாஸ்பியர்ல பேசுனீங்கன்னா அட்மாஸ்பியர் சுத்தமாகும். உங்க வீட்டில் பேசுனீங்கன்னா உங்க வீடு சுத்தமாகும். அவருடைய வார்த்தை சுத்திகரிக்கிற வல்லமை உள்ளதா இருக்கிறது. வீடை கூட்டும் பொழுது, ஃபினாயில் வச்சு கழுவும் பொழுது, உங்க கையில ஹேண்ட் வாஷ் வச்சு கழுவும் பொழுது, நீங்க முகமூடி போட்டுக்கொள்ளும் பொழுது பயப்படாதீங்க. பட் கீப் ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட். உங்க பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் நன்மையானவைகளை பேசுங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் சொல்லுங்க. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்க. I tell you, that will bring a cleansing in your house. Amen. In your family, in your children. உங்க அட்மாஸ்பியர்ல நீங்க சுவாசிக்கிற காற்று சுத்தமடையும், நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு சுத்தமடையும். வசனத்தை பேசிட்டே இருங்க, வாயை திறந்து வசனத்தை சொல்லுங்க. பயத்தை பேசாதீங்க, சுற்று சூழ்நிலையில பேசாதீங்க, நியூஸை பேசாதீங்க, எதிர்மறையான காரியங்களை பேசாதீங்க. Keep speaking the word of God. Amen. Hallelujah. அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், பயப்படாதீங்க. Don't be afraid என்று சொல்லுகிறார். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? Father, we thank you, Lord. We give you all the glory. Father, we thank you, we thank you, we thank you, Lord.
Reda sedaman toro doloro krondenemente kabasetenenemo. Levre denan kreda stongre denemene kostamrahandele brede kasete. நீங்க பயப்படுறீங்க, ஆனா அந்த பயப்படுகிற காரியம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நீங்க தேவ பிள்ளை, உங்களை குறித்து ஆண்டவர் காமிக்கிறாரு. அதனால சில நேரத்தில் உங்களுக்கு சொப்பனமெல்லாம் பயமா வருது, தூக்கத்தில் எந்திரிச்சிடுறீங்க. எதை குறித்து பயம்னு ஆண்டவர் காண்பிக்கிறார்னா, ஐயோ ஆண்டவர் திடீர்னு வந்து என்னை கைவிட்டுருவாரோ, ரெண்டாம் வருகையை குறித்து ஒரு பயம். நிறைய பேருக்கு இந்த பயம் பிடிச்சு கிடக்குது. ஆண்டவர் என்னை கைவிட்டுருவாரோ, என்னை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு ஒரு பயம். நீ தேவ பிள்ளை, தேவன், நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு மகள், ஒரு மகன் என்று ஆண்டவர் சொல்றார். there are some people, few people are there. பயப்படுறீங்க. அந்த ஆண்டவர் சொல்றார் ஒரு காரியம், நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்றார். உன் புருஷன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பெற்றோர்கள் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், பட் ஐ will not leave you nor forsake you என்று ஆண்டவர் சொல்றார். உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றார். கைபிடிச்சன்னா உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்றார். Do not be afraid. I see some people, நான் என்னோட எத்தனை பேர் பார்க்குறேன்னா, நெருக்கி ஒரு 10 பேரை பார்க்குறேன். பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு 10 பேர். நீங்கள் சொல்கிறீங்க, நான் இரவில் படுக்கும் பொழுது இப்போ என்ன அப்படின்னு தெரியல, எனக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்கிறது, நடு இரவில் திடீர்னு எந்திரிச்சிட்றேன், இப்போ ரொம்ப நேரம் படுக்கையில் புரண்டு கொண்டே இருக்கிறேன், ஏன் தெரியலன்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து நான் உங்களுக்காக நல்லா தூங்கணும்னு ஜபிக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை ஒரு ஜப ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்க அப்படி ஆண்டவர் எழுப்பும் பொழுது ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்ச, ஆவியானவரே எதற்காக நான் இப்போ விழிச்சிருக்கிறேன்னு சொல்லி நீங்க ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு பரிந்துரை மன்றாட்டு ஜப வீரர்களாய் நிறுத்த போகிறார். நல்ல கவனிங்க, ஒரு எழுப்புதல் வருதுன்னா அது வாய்ச்சவடால் கிடையாது. நான் இந்த உபதேசம் வச்சிருக்கேன், நீ அந்த உபதேசம், இந்த சண்டையிலெல்லாம் எழுப்புதல் வரப்போறது இல்லை. முழங்கால்களை முடக்கி ஜபிக்கிறவர்கள் எழும்பும் பொழுதுதான் இந்த தேசத்தில் எழுப்புதல் வரும். ஒரு ஜாதி ஒருமித்து பிறக்குமோ? ஒரு பிள்ளையை பெத்தெடுத்துடலாங்க, ஒரு ஜாதியை பெத்தெடுக்க முடியுமா? ஆண்டவர் ஏசாயா 66 சொல்றார், ஒரு ஜாதி ஒருமித்து பிறக்குமோ? சியோனோவெனில் ஒருமித்து வேதனை பெற்று ஒரு பிள்ளையை பெற்றால் இருக்கு. ஒரு ஜாதியை பெற்றெடுத்தா வேதனை பெற்று. God is rising up. Hallelujah. இரவுல தூக்கம் வரலன்னா ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, நீங்க ஜெபிக்க பழகுங்க. நிர்விசாரம் இனி இருக்கக்கூடாது. நிர்விசாரம் வேண்டாம். நான், என் பிள்ளை, என் வேலை, என் குடும்பம் அப்படின்ற மாத்திரம் இருக்காதீங்க. ராஜ்யத்தோடு இணைந்து கொள்ளுங்க. ராஜ்யத்தின் வேலைகளை இணைந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஜெபத்திற்கென்று அழைக்கிறார். ராஜ்யத்தின் வேலைகளை இணைந்து கொள்ளுங்க. God wants to be a part of his work. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறார். நீங்க ஊழியத்தை குறித்து பயப்படுறீங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்றாரு, நீங்க ஊழியத்தை குறித்து பயப்படுறீங்க. ஆண்டவர் என்னிடத்துல ஒரு காரியத்தை சொன்னதை நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த நெருக்கடியின் காலம் முடிந்த பின்பு ஊழியங்கள் இன்னொரு பரிமாணத்திலிருந்து எழும்பி பிரகாசிக்கும் என்று சொன்னார். A new dimension. You will see that. அற்புத அடையாளங்கள் நடக்கும், வல்லமை வரங்கள் வெளிப்படும். There will be a different dimension. So don't think that the devil can put a stop to the ministry. ஊழியங்கள் எல்லாம் நிறுத்திடுவான். நோ 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 நோ. ஆண்டவர் என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொன்ன ஒரு காரியம், there will be நியூ டைமென்ஷன்ல இருந்து இன்னொரு பரிமாணத்திலிருந்து எழும்பி பிரகாசிக்க போகிறது. பயப்படாதீங்க, நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. Thank you Lord Jesus. Hallelujah. Father, we thank you, we give you glory. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் இப்பொழுது வந்து முடிவான ஜெபத்தை அவர்கள் ஏறெடுப்பார்கள். Hallelujah. ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் மிக திட்டவட்டமாய் தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டு வந்து ஒவ்வொருவருக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. விசுவாசம் கேள்வியினால் வரும் ஆண்டவரே, கேள்வி வேத வசனத்தினால் வரும் என்ற வார்த்தையின்படி அநேகருக்குள்ள விசுவாசம் எழும்பி இருக்கிறது. ஆண்டவரே, என் மேலே ஒரு யுத்தம் எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது. எனக்கு விரோதமாய் வருகிற 1000-10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்று சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாங்களும் சொல்கிறோம்ப்பா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன், நான் யாருக்கு பயப்படுவேன் என்று சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாங்களும் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் பயப்பட தேவையில்லை. பயம் என்பது ஒரு ஆவி,
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வசனங்களை நாங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரே, நாங்கள் இந்த பயத்திலிருந்து விடுதலை பெற்று உமக்காக தைரியமாய் வாழ உதவி செய்யப்பா. இயேசுவே, உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். வசனத்தை பேசின உம்முடைய தாசனை நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து பயன்படுத்தும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வசனம் ஆண்டவரை பேலன்ஸ் செய்யட்டும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹலோ சர்ச், ஆன்லைன் மூலமாக இந்த முழு ஆராதனை எங்களோடு நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்ததற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்த வாரம் சரியாக 9 மணி அளவிலே காலையிலே மறுபடியும் நமக்கு ஆன்லைனில் சர்வீஸ் உண்டு. நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். We will be more than happy to help you and pray with you. Amen. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed and a safe week. God bless you. See you next week.